ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆளுங்கட்சியான திமுக என்னோடய புகாரை தீவிரமாக விசாரித்து எனக்கு நியாயம் வாங்கி தந்திருக்க வேண்டும். காவல்துறையினர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நடிகை விஜயலட்சுமி ஆவேசமாக பேசி வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஏமாற்றிட்டதாக நடிகை விஜயலட்சுமி கடந்த 2011 வருஷம் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு சென்றுவிட்ட நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மீண்டும் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிச்சிருந்தாங்க. விஜயலட்சுமியோட புகாரோட பேரில் வலசரவாக்கம் போலீஸார் நடிகை விஜயலட்சுமியிடம் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இதையடுத்து திருவள்ளூர் மகிழா நீதிமன்றம் மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி வாக்குமூலம் பெறப்பட்டு நடிகை விஜயலட்சுமிக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு மாதத்தில் வலசரவாக்கம் போலீஸ் நிலையத்துக்கு தன்னோட வழக்கறிஞர்களோடு சென்ற நடிகை விஜயலட்சுமி சீமான் மீதான புகாரை வாபஸ் பெறுவதாக சொல்லி எழுத்துப்பூர்வமாக கடிதத்தை கொடுத்துருக்காங்க. தமிழர் முன்னேற்றப்பட தலைவர் வீரலட்சுமி விஜயலட்சுமிக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த நிலையில் அவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மீண்டும் வழக்கை வாபஸ் பெற்றுவிட்டு பெங்களூருக்கு சென்று விட்டாங்க விஜயலட்சுமி. சீமானுக்கு எதிராக வீடியோ வெளியிட்டு வந்த வீரலட்சுமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடிகை விஜயலட்சுமியும் வீடியோ வாயிலாக பேசியிருந்தாங்க. மேலும் சீமான் மீதான வழக்கை வாபஸ் பெற்றது பற்றி அதிருப்தியோடு பேசியிருந்தாங்க. திரும்பவும் சென்னைக்கு வரும் மனநிலை இல்லை. சீமான் சாரிடமும் பேசினேன். வழக்கை வாபஸ் பெற யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. புகார் மீதான நடவடிக்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. காவல்துறை நடவடிக்கை குறித்து தெரியவில்லை. முதல்ல என்னை விசாரித்தாங்க. சீமானுக்கு 2 முறை சம்மன் அனுப்புனாங்க. என்னால் தனி ஒருவராக போராட முடியல. சீமானை எதிர்கொள்ள எனக்கு போதிய ஆதரவு யாரிடமும் கிடைக்கவில்லை. சீமான் தான் சூப்பர். அவருக்கு தான் தமிழ்நாட்டில் ஃபுல் பவர் இருக்குது. அவர் முன்னால் யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. நான் தோல்வியை ஒப்புக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில் புதுசாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க நடிகை விஜயலட்சுமி. என்னோட வழக்கின் போது 2 விபச்சாரிகளை வைத்து திமுக அரசியல் செய்வதாக நாம் தமிழர் கட்சியினர் சொன்னபோது ஆளுங்கட்சியான திமுக எந்த அளவுக்கு இந்த வழக்கில் தீவிரமாக விசாரித்து எனக்கு நியாயம் வாங்கி தந்திருக்க வேண்டும். ஆனால் ஆகஸ்ட் முதல் ஜனவரி வரை காவல்துறையினர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சீமான் ஒரு பக்கம், நாம் தமிழர் கட்சியினர் ஒரு பக்கம் திமிர் பிடித்து சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். 12 வருஷங்களாக இந்த வழக்கில் நியாயம் கிடைக்காம பொன்னான நான் கதறிக்கிட்டு இருக்கேன். இது ஒன்றும் தீர்க்க முடியாத வழக்கு இல்லை. காவல்துறைக்கு தெரியும் இல்லையா? கடந்த மார்ச் மாதத்தில் சீமான், மதுரை செல்வம் இவங்கெல்லாம் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ வாங்கிறதுக்காக என்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்க, நான் எப்படி கதறிக்கிட்டு வந்து புகார் கொடுத்தேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தெரிந்தால் கூட எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. 2011 என்னோட வழக்கை வைத்து அதிமுக சீமானை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டது. வரக்கூடிய லோக்சபா தேர்தல் நேரத்தில் எனது வழக்கை எடுத்து சீமான் பாக்கெட்டில் போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு யாராவது வரக்கூடிய லோக்சபா தேர்தலில் எனது வழக்கை எடுத்து சீமானை பாக்கெட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு யாராவது எந்த அரசியல் கட்சியாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா நான் இப்போயே சொல்லிடுறேன், நான் யாருக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோ விட்டுருந்தாங்க. இதே தமிழ்நாட்டில் சீமானுக்கு பயந்து நான் வாழ்வதற்கு கூட வீடு கொடுக்காமல் செஞ்சாங்க. தூக்கி கர்நாடகாவில் போட்டிருக்காங்க. கர்நாடகா என்னை காப்பாற்றுச்சு. எனது அம்மாவுக்கு இறுதி சடங்கு கூட செய்ய விடாமல் செஞ்சுருக்காங்க. கர்நாடகாவில் பிறந்த ஒரே காரணத்துக்காக 12 வருஷமாக எனக்கு நியாயம் தேடித்தராமல் அலக்களிக்கிறாங்க. இதுக்கு நான் முடிவு கட்டுவேன். 12 வருடங்களாக என்னிடம் தமிழ்நாடு போலீஸார் ஆதாரங்களை வாங்கிக்கிட்டு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்க. என் ஃபோனையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகா நீதிமன்றத்தில் வழக்கு போடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு தான் சீமான் விஜயலட்சுமி இடையேயான போரில் ஒரு நியாயம் கிடைக்கும். யாரிடமும் இனி தமிழ்நாட்டில் கெஞ்ச மாட்டேன். யாரிடமும் பிச்சை எடுக்க மாட்டேன். ஒரு நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுப்பேன். நான் இதை விடவே மாட்டேன் அப்படின்னு ஆவேசமாக பேசியிருக்காங்க. மேலும் சீமானை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.